ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் அமைஞ்சிக்கிற கடல் கன்னி எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோங்க. ஸோ நம்ம சென்னையில் போயிருக்க எக்ஸிபிஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலத்துலேயே எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெரிய இடங்க, நல்லா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் செம்மையாக பார்க் பண்ணியிருக்கிறத பெரிய இடம் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உள்ளேயுமே எக்ஸிபிஷனும் கொஞ்சம் பெரிய இடமா தான் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு கொகோ செட்டப்பில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கொகோவில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரெட் லைட்டு போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கருகும்னு போட்டுருந்தாங்க. உள்ள பொருளை ஒரு இருட்டாக தான் போயிருந்தாங்க. அவங்களே லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த லைட் செட்டிங்களோட நம்ம போயிட்டால் நல்லாயிருக்கும். நம்ம லைட் போட்டுனா அது கொகை மாதிரி தெரியாது. ஸோ வேஸ்ட் ஆகிடுச்சு. நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூலிங்காக இருக்கிற இடம் இருந்தது. பார்த்தீங்கன்னா வெளியே போட்டிருந்தாங்க, ஸ்னோக்கிங் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது செட் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா உள்ளே ஒரே பஞ்சை வச்சு ஏமாற்றிட்டாங்க ஃபுல்லாகவே. அது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அடுத்து நம்ம கடற்கரை பார்க்க தான் மெயினாக உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எப்பயும் வைக்கிற மாதிரி ஒரு டனல் அக்வாரியம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சென்னையில் பார்த்த மாதிரியே இதுவும் நல்லா இருந்தது. பட் ஆனால் நிறைய மீன்கள் இல்லை. இதை பார்த்துன்னா அப்படியே உள்ளே வந்தோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே சரியான கூட்டங்க. அந்த உள்ள கூட்டத்தை எல்லோரும் மீனாக பார்ப்பாங்க போது எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு வந்துருக்காங்க போல். அவங்களை உள்ளே போக வழியே விடல. சரி, நாங்கள் உள்ளே பூந்து அடிச்சு போச்சுன்னு உள்ளே வந்துட்டோமோ பார்த்தா உள்ளே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் இருந்தது. இது மாதிரி மீன்லாம் இருந்தது. இந்த மீன்லாம் வந்து பெருசாக நிறைய அழகாக இருந்தது. ஸோ இந்த மீனை மிஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம அழகாக வீடியோ எடுத்துடுவோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடல் கண்ணி தான் விசாரித்து வந்தோம். பார்த்தீங்கன்னா கடல் கண்ணி ½ hour ஆயிடுச்சுங்க, கீழே வரவே இல்லை. பக்கத்தில் ஒரு மனுஷன் தான் பெல்ட் வச்சுன்னு இருந்தார். அதுக்கப்புறம் சடனாக என்ட்ரி கொடுத்த கடல் கண்ணியை எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டி தான் உள்ளே வந்து ஒரே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாங்க. ஃபோர்ஸ் கொடுத்தா அப்படியே ரிட்டர்ன் வந்தாங்க. கடைசியில் பார்த்தா அப்படியே முடிஞ்சு போச்சுங்க. திருப்பி மேலே போயிட்டாங்க. எல்லோரும் செம்ம காண்டாங்க. அந்த போடா வேணுன்னு சொல்லி கிளம்பினான்ட்டாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலைங்க ஃபுல்லாகவே. வழக்கம் போல் எல்லா எக்ஸிபிஷன்லேயும் போடுற மாதிரியே உள்ளே நிறைய ஸ்டாலுங்க இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு கிட்ஸ் விளையாடுறதுக்கு இடமும் வந்தது. ஃபுல்லாகவே பெரியவங்க விளையாடுற இடமும் வந்தது. பட் கிட்ஸ் விளையாடுறதுக்கு இடம் கொஞ்சம் தான் இருந்தது. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, ஒரு 3 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெரியவங்க விளையாடுற இடம் தான். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக ஆனால் அவ்வளோ கூட்டம் வரல. பட் இருந்தாலும் நல்லா இருந்தது ரைட்லாம். ஒரு 4 பேர் உட்காந்து போயிருந்தாங்க. நான் இதை பெருசாக எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணுங்களை அப்படி மேலே தூக்கி விட்டு ஒரு 2 ஆட்டு கீழே இறக்கி விட்டாங்க. அதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைடு அதுக்கப்புறம் இந்த ரைடு, இது குழந்தைங்களுக்கானது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கானது. ஸோ குழந்தைகளெல்லாம் மோஸ்ட்லி நிறையா இருந்தது. ஸோ குழந்தைங்களாம் என்டர்டைன் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தான் இருந்தது. பட் 90க்கு நமக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அசுர தாலாட்டு, அப்புறம் இது மாதிரி இந்த விளையாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கார் கேம் மாதிரி ஒன்று போகும். ஸோ இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்காக இருந்தது. கடைசியில் இந்த ராட்டினம் முடிச்சுதுங்க. இதோட முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்து கிளம்பிட்டோங்க. பட் 90க்கு பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க ஒர்த்து தான். பட் கேம்ஸ்லாம் ரொம்ப மொக்கையாக இருந்தது.